ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோவேஸ் கிரியேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ப்ளவுஸில் தான் இப்போ நம்ம டிசைன் போட போகிறோம். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரையில் உங்களுக்கு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான டிசைனை வந்து நம்ம இதில் போட முடியும். ஆனால் ஆல்ரெடி அதில் வந்து குட்டி குட்டி பூக்களோட இமேஜ் வந்து அதில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன செய்யலாம், அதே மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் செஞ்சு அதில் நான் இப்போ வந்து அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் வந்து நான் ஆர்கான்ஸா ரிப்பன் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஒரு 1.5 இன்ச்சில் நான் ஆர்கான்ஸா ரிப்பன் வந்து கட் பண்ணிட்டேன். அதோட 2 சைடும் லைட்ரு வச்சு அதோட பிசுறு இல்லாமல் நான் அதை வந்து நெருப்பை காட்டி அதை சரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பீஸை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட 4 கார்னர்லேயும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நம்ம நார்மலாக தைக்கிற ஊசி வச்சு 4 கார்னர்லேயும் ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். 4 பக்கமும் இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து கடைசி வரையும் முடியணும். கடைசி வரையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக இன்னொரு சைடு அதே மாதிரி 4 பக்கமும் கிராஸாக நம்ம ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இந்த ஃப்ளவரை செய்கிறதுக்கு நம்ம நார்மல் நீடியில் தான் ஸ்டிச்சு போட்டுட்ருக்கோம். ஆனால் இதை இந்த மாதிரி மெல்லிசான ஊசி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்போட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடும்போது நம்ம கையில் குத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக மெதுவாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டு ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 கார்னர்லையும் ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கடைசி நூலை பிடிச்சி லைட்டாக மெதுவாக இழுக்கணும். அந்த மாதிரி இழுக்கும்போது அந்த ரிப்பன் வந்து மேலே சுருங்கி உங்களுக்கு ஒரு 4 இதழில் ஒரு பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப மெதுவாக இழுக்கணும். ரொம்ப இழுத்திங்கன்னா வராது. ஏன்னா 4 பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும்போது அது சுருங்கி ஒரு 4 இதழில் உங்களுக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். ரிப்பனை சுருக்கும் போது ஃப்ளவர் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ரிப்பனோட பின்புறத்தில் காம்பு மாதிரி ஒரு அமைப்பு வரும். அந்த காம்பு பகுதியை நம்ம நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும். இதே மாதிரி எனக்கு தேவையான எல்லா ஃப்ளவரையும் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ப்ளவுஸில் கொடுத்துருக்க அந்த கூட்டமான பூக்களோட இமேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் செஞ்ச ஒவ்வொரு ஃப்ளவரையும் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதில் வந்து 3 ஃப்ளவர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பூக்களோட நடுவில் எல்லோ கலரில் ஜமிக்கி அது மேலே ஒரு எல்லோ கலர் பாசி வச்சு அந்த ஃப்ளவரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நிறையா ஸ்டிச்சஸ் அதெல்லாம் போட்டுக்குங்க. ஏன்னா நம்ம ப்ளவுஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து கம்மியான ஸ்டிச்சஸ் நீங்கள் போடும்போது அந்த பூ மேலே எலும்புறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, லூஸ் ஆகிறதுக்கும். அதனால் 2-3 ஸ்டிச்சஸ்க்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே ப்ளவுஸில் ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் நம்ம அந்த ப்ளவுஸை யூஸ் பண்ண முடியும். அந்த ஃப்ளவர் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ பார்த்திங்கன்னா அழகான குட்டி குட்டி பூக்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ட்ராப் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சில்க் த்ரெடை வச்சு ஒரு கோட்டிங் மாதிரி நான் அது கொடுத்துருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி சிக்கு விழுந்துடும். நம்ம சிக்கு விழுகாமல் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சில்க் த்ரெடை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அடிக்கடி நம்ம சில்க் த்ரெடை யூஸ் பண்ணும்போது எப்படி சிக்கு விழுகாமல் நம்ம அதை யூஸ் பண்ணலான்றத ஐடியா வந்து தானாகவே நமக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கட்டானா பீட்ஸ் வச்சும் ட்ராப் பீட்ஸை வச்சும் ஒரு லைனாக டிசைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட்டானா பீட்ஸாக இருக்கட்டும், சுகர் பீடாக இருக்கட்டும், சல்லி பீட்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் 2 பீட்ஸாக வந்து அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் அந்த லைன் மாதிரி நம்ம போடுற டிசைன் வந்து லூஸ் விழுகாமல் எந்த ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதிலே ஃபிட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு 2, 3, 4 கொடுக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக லூஸ் விழுகும். அதனால் மேக்ஸிமம் 2 பீட்ஸாக கொடுத்து அந்த டிசைனை நீங்கள் முடிச்சிருங்க. பார்த்திங்கன்னா பூக்களோட இன்னொரு சைடில் வந்து 2 லாங் டியூப் பீட்ஸ் வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த சாரியில் பார்த்திங்கன்னா அதிகமான கலர் வந்து எல்லோ கலர், அந்த ப்ளூ கலர், ஒயிட்டு இதுதான் அதிகமாக இருக்குது. நான் அதை பேஸ் பண்ணியே இந்த கலர்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
நம்ம பூக்கள் செய்கிறோம் அல்லது ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கலரில் நம்ம லீஃப் வந்து கண்டிப்பாக நம்ம செய்வோம். இப்போ இதுக்கும் நான் லீஃப் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸை திலகம் ஷேப்பில் உள்ள குந்தன் ஸ்டோன்ஸ் அதை வந்து லீஃபுக்காக நான் வரிசையாக ஸ்டிக் பண்ணி இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி பூக்கள் கூட்டமான பூக்களாக எனக்கு வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டிசைனுக்கு இடையில வேறு டிசைன் போட்டிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, அதே மாதிரி ஃப்ளவரை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் டியூப் பீட்ஸை வந்து நான் லீஃபுக்கு மாதிரி அதில் செஞ்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நெக் டிசைனில் வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். அது மேலே ட்ராப் பீட்ஸை வந்து நான் ஒன்று ஒன்றா கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நான் டிசைன் போடும்போது இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ப்ளவுஸை நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டிசைன் பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் இதை விட கொஞ்சம் நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.